ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து நம்மளோட கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிச்சனோட செல்ஃபில் வந்து என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வாங்க, நான் ஒவ்வொரு பொருளாக என்னென்ன நமக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு. பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பொரியலில் இருக்குது. பொரிகடலை, இது எங்கள் ஊரில் பொரிகடலைன்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகா வத்தல் வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடு உளுந்து பாருங்க, உளுந்தும் கடு உளுந்தும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம். கடு உளுந்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் இருக்காங்க வந்து பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருஞ்சீரகம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜீரகம் இருக்கும் பாருங்கள், ஜீரகம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம். நெக்ஸ்ட்டு வந்து டீத்தூள், இது வந்து டீத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எள்ளு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறுக்கு ஏதாவது போட்டுறதுக்கு காய்க்கிறோம் நமக்கு வந்து, அதனால் இது அப்படி போட்டு வச்சுருக்கேன் பாக்ஸில். பார்த்தீங்களா, மிளகு, இந்த சீரகம், மிளகு இதெல்லாமே ஒரே இதில் வச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் இப்படி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சோடா பூ, இந்த நம்ம சமையல் சோடான்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சோன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இது வெறும் பாக்ஸு. இதில் வந்து இது வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டை இதெல்லாம் இங்கே சென்னையில் தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்கும். இது அப்புறம் இது பேர் இது அன்னாச்சிப்பூ. இது வந்து கிராம்பாலன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பட்டை இந்த எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. தனித்தனியாக இருக்கும், நானாக போட்டு வச்சுருக்கேன் தனித்தனியாக ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து ஜீனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது உங்களுக்கே தெரியும், இது என்னன்னு தெரியும், இது பாசிப்பருப்பு. இது வந்து கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு. இது வந்து உங்களுக்கே தெரியும், முட்டை. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு. நெக்ஸ்ட் இது வந்து ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா, ஏலக்காய். இது வந்து மீன் குழம்பு மசாலா, மீன் குழம்புக்கு போடுற மசாலா. அப்படி போட்டு நம்ம அதை பாக்கெட்டை வந்து கட் பண்ணி அந்த தாளை ஒட்டி வச்சு நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மீன் குழம்பு மசாலா. இது செல்ஃபி வீடியோனால உங்களுக்கு வந்து திருப்பி காட்டும். நெக்ஸ்ட்டு இது வந்து சீரகத்தூள். நெக்ஸ்ட்டு இது வந்து இது ஒரு பாக்ஸு. இது வந்து என்னது அப்படின்னா, இது வந்து மீன் குழம்பு பொடி தான். இது வந்து மீன் குழம்பு பொடி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில் கொடுப்பாங்கல்ல, அந்த பிரியாணி இதெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா அந்த பாக்ஸு, அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நம்ம கவரில் வாங்குற அந்த மசாலாத்தூளை வந்து இதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி அதோட பாக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரசத்தூள். ரசத்துக்கு வந்து பொடி போடுவோம்ல, அந்த ரசப்பொடி. நெக்ஸ்ட் இது வந்து மோர் மிளகா. மோர் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் அந்த மோர் மிளகா. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இது சிசரு, இது கத்தி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்பூன் சும்மா கிடக்கு. நெக்ஸ்ட்டு மெழுகுவத்தி, தீப்பெட்டி. இதை வந்து எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி நம்ம செல்ஃப் பக்கத்துலேயே வச்சுட்டு நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும்லாம், அதான் அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் தூள், இது வந்து மிளகாய்த்தூள், இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து வத்தல் குழம்பு பொடி. வத்தல் குழம்புனா அந்த சுண்டக்காவை வறுத்து போடுவோம்ல, ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சு, அந்த வத்தல் குழம்பு போடுற பொடி. இது உங்களுக்கு தெரியும், குழம்பு மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட் இதில் வந்து மஞ்சள் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் மஞ்சள், குழம்பு போடுற மஞ்சள். நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள். இதெல்லாம் அந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோடய கிச்சனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.